மோகினி தீவு அமரர் கல்கி அவர்கள் எழுதிய கதை. இந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னா, பாண்டிய மன்னருக்கும் சோழ மன்னருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வாக்குவாதமான போர் ஏற்படுத்தி, பாண்டிய மன்னர் பராக்கிரம பாண்டியர் தன்னுடைய மகள் புவனமோகினியை சோழ நாட்டு இளவரசர் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டார். அதை போய் பொண்ணு கேட்டதுக்கு அவர் தரமாட்டேன்னு சொல்லி பலவகையான வார்த்தைகளை ஆக்கினால பாண்டிய மன்னர் பராக்கிரம பாண்டியன் சோழ நாட்டு மீது போர் தொடுத்து உத்தம சோழரை கைது பண்ணி மதுரை தலைநகருக்கு கொண்டு திருப்பரங்குன்றம் சிலையில் அழைச்சிட்டாரு. இதை பார்த்த ஆதித்தனும் பாலகுமாரன் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியோ தந்தையை மீட்கணும்னு சொல்லி கொல்லிமலையில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த புவனமோகினி பார்த்து காலில் வரப்படுறாங்க அந்த மூத்த இது. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிற்ப வேடத்தில் வந்த இளவரசன் மீது காதல் வயப்பட்டு அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து தன்னுடைய தந்தை உத்தம சோழரை காப்பாற்றி விட்டுட்டு அவரு போயிருந்தாரு. பராக்கிரம பாண்டியன் போர் தொடுத்துட்டு கேட்கும்போது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. அதனால படுக்கையாயிட்டாரு.